ஒரு நல்ல மீன் குழம்புனா நல்ல மணமாக இருக்கணும், உப்பு புளிக்காரெல்லாம் தூக்கலாக இருக்கணும். வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாங்க சாப்பிடலாம்ல ஷீலா மீன் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம மசாலா அரைக்க போறதில்ல, தேங்காவும் சேர்க்க போறதில்ல. இருந்தாலும் மீன் குழம்பு வந்து நல்லா கெட்டியாவே இருக்கும். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதை வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து நல்லா இடித்து சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் அடுத்ததாக நான் வந்து 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அதையும் வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அடுத்ததாக நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் வந்து ஜஸ்ட்டு அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம ஊர் மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து சோம்புத்தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு பெரிய உருண்டை புளி. மீன் குழம்புக்கு வந்து புளி வந்து நல்லா தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளித்தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இது கூடவே வந்து நம்ம 1 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். முதல்ல நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறமா நிறைய தண்ணி இறங்கும். அந்த டைமில் கிரேவியோட திக்னஸ் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுன்றதுக்கு பார்த்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொதி வந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிதமான சூட்டில் இது ஒரு 2 நிமிஷம் இந்த கிரேவி வந்து கொதிக்கட்டும். இப்போ இதுலேருந்து பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஷீலா மீன் சேர்க்குறேன். இது வந்து ஒரு 600 கிராம் இருக்குது. நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து வஞ்சிர மீன் இல்லைனா வந்து அயில மீன், உங்களுக்கு பிடிச்சமான எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இறங்கி வரும். இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணனா பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீன் குழம்பு வந்து 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் மீன் நல்லா வெந்திருக்கு, கிரேவி நல்லா திக்காக இருக்குது, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம்.